டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கோடிங் டீகோடிங் அப்படிங்கிற சாப்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு 3 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோடிங் டீகோடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நண்பன் படம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து விஜய் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவார், இல்தக்க சையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அது வந்து நிறைய பேருக்கு புரியாது. இல்தக்க சையா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து அங்கே விஜய் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியும், இல்தக்கா சையா அப்படின்னா காதல் ஆசை. அதாவது அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நம்ம ரிவர்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க. இது மற்றவங்களுக்கு புரியாது. இப்போ இதே மாதிரி தான் இப்போது என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை ஒருத்தங்கிட்ட போய் சொல்லணும். பட் அங்கே வந்து கூட்டமாக இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. அப்போது அந்த ஒருத்தங்க கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். பட் அவங்களுக்கு மட்டும் அது தெரியும், நான் வந்து ரிவர்ஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. மற்ற 3 பேருக்கும் அது புரியாது. அதை இதுதான் வந்து கோடிங் அண்ட் டிகோடிங். அதாவது நான் வந்து ஒரு கோடிங் அனுப்புகிறேன், அதை அந்த மற்ற 4 பேரில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அதை டீகோட் பண்ண தெரியும். டீகோட்னா அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்க தெரியும். அதுதான் வந்து டீகோடிங் பண்ணுறது. அப்போது கோடிங் டீகோடிங் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது விஜய் வந்து ரிவர்ஸில் தான் பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் நமக்கு என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோடு வந்து அனுப்பி விடுவாங்க, அதை வந்து டீக்ரிப்ட் பண்ணி அதை எடுத்துக்குவாங்க, அதில் உள்ள மெசேஜை வந்து எடுத்துக்குவாங்க. அந்த டீக்ரிப்ஷன் எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு கீ மாதிரி. அதாவது ரிவர்ஸில் தான் இது இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதோ அவங்க தான் வந்து அந்த கோடிங்கை வந்து எடுக்க முடியும், ஒரிஜினல். அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நமக்கு அப்படியே கொடுத்துட்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போது இந்த வேர்டை வந்து எப்படி நம்ம கோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்றாங்க இங்கே MYSTIFY அப்படிங்கிற கோடு வந்து அப்படிங்கிற வேர்டு இட் இஸ் கோடட் ஆஸ் NZTUJGZ அந்த மாதிரி கோட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இந்த வேர்டை வந்து நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இல்தக்கா சையா அப்படின்னா காதல் ஆசைன்னு நம்ம கோட் பண்ணுறோம். அப்படின்னா சிவா அப்படிங்கிற வேர்டை வந்து எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்னா எப்படி கோட் பண்ணணும்? இல்தக்கா சையா வந்து காதல் ஆசையாக இருந்ததுன்னா சிவாங்கிறது வாசி அப்படின்னு நம்ம கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போது MYSTIFYங்கிறது NZTUJGZ அப்படின்னு கோட் பண்ணிட்டாங்கன்னா NEMESAS வந்து எப்படி கோட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறோம். இப்போ இதில் பாருங்கள், M அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டர் N, இங்கே Y அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து Z, இங்கே S அப்படின்னா அடுத்த லெட்டர் T, இங்கே T அப்படின்னா அடுத்த லெட்டர் U, அதே மாதிரி I அப்படின்னா அடுத்த லெட்டர் J, அதே மாதிரி F அப்படின்னா அடுத்த லெட்டர் G, Y அப்படின்னா அடுத்த லெட்டர் Z. ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை வந்து எப்படி நம்ம கோட் பண்ணலாம்? N அப்படின்னா O, E அப்படின்னா F, M அப்படின்னா N, E அப்படின்னா F, S அப்படின்னா T, I அப்படின்னா J, S அப்படின்னா T. ஸோ அப்போது இதோட ஆன்சர் வந்து இதுதான், OFNFTJT. இதுதான் வந்து ஆன்சர். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் TAB is coded as SZO. இப்போ இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸில் பண்ணுறோம். அதாவது Tயோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து S, Aயோட ப்ரீவியஸ் லெட்டர் Z, Pயோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து O. அப்படின்னா ஃப்ரீஸை வந்து எப்படி கோட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். Fஓட ப்ரீவியஸ் லெட்டர் E, Rஓட ப்ரீவியஸ் லெட்டர் Q, Eயோட ப்ரீவியஸ் லெட்டர் D, அது அகெயின் Eயோட ப்ரீவியஸ் லெட்டர் D, தென் Zஓட ப்ரீவியஸ் லெட்டர் Y, ஈயோட ப்ரீவியஸ் லெட்டர் வந்து டி. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் கோட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஈக்குவலன்ட் கோட். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி தான். இஃப் சிக்கிம் இஸ் கோடட் ஆஸ் THLJJL அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டர் T, ரெண்டாவது லெட்டர் பாருங்கள் I அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ட் லெட்டருக்கு வந்து நெக்ஸ்ட் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோர்த் லெட்டருக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர், ஃபிஃப்த் லெட்டருக்கு வந்து நெக்ஸ்ட் லெட்டர், சிக்ஸ்த் லெட்டருக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர், அப்புறம் செவன்த் லெட்டர்னால் நெக்ஸ்ட் லெட்டர்,
8th லெட்டர்னா ப்ரீவியஸ் லெட்டர். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம சொல்லிடுறோம். நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், இதில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அது என்ன வேர்டு அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஒரு கோட் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து கோடிங் டீகோடிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த வேர்டுக்கு ஈக்குவலான கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் லெட்டர் டி அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் யூ, செகண்ட் லெட்டர் ஆர் அப்படின்னா ப்ரீவியஸ் லெட்டர் கியூ, தேர்ட் லெட்டர் ஏ அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் லெட்டர் பி, நெக்ஸ்ட்டு ஐயோட ப்ரீவியஸ் லெட்டர் ஹெச், தென் என்னோட ப்ரீவியஸ் லெட்டர் ஓ, தென் அகைன் நெக்ஸ்ட் என்னோட ப்ரீவியஸ் லெட்டர் எம், இந்த எண்ணுக்கு வந்து நெக்ஸ்ட் லெட்டர், இந்த எண்ணுக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர், தென் ஐக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஜே, என்னுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் எம், ஜிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஹெச். ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலான கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுதான் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ.